ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எம்எம் கிச்சன் மகா தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, ஓட்ஸ் தோசை. ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அதை நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ஓட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதோட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்த அந்த குடமிளகாய் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடிசா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, ஒரு மிளகு பொடி ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக தோசைக்கல்ல எண்ணெயை தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை இதில் ஊற்றி நல்லா லைட்டாக மேலே தடவிடுங்க. லைட்டாக கார்னரில் நம்ம நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேஸை சிம்மிலே வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. பாருங்க, 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.